ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது, எங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்தையோ அல்லது ஆயுத போராட்டத்தையோ நான் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, ஆனால் அதற்காக தியாகம் செய்தவர்களை நான் ஆதரிக்கிறேன் என்று சுமந்திரன் அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் முன்னாள் போராளிகளை சந்தித்த போது குறிப்பிட்டார். முன்னாள் போராளிகள் தொடர்பில் அவரிடம் இருக்கக்கூடியது அக்கறையா அல்லது அவருக்கு தேவையான பரிதாபமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினா. அது தொடர்பில் பார்க்கின்ற போது முதலில் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்து விடுவோம். ஆயுதம் எடுத்து போராடிய போராளிகளை குறித்து என்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அன்றைக்கு நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு ஆயுதத்துல நம்பிக்கை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் பயிரக்கமா சொல்லியிருக்கிறேன், எனக்கு இல்லை, எனக்கு ஆயுதத்துல நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு சத்தியாகிரகத்துல நம்பிக்கை இல்லை. அதுக்கே செய்யறது அந்த முறையில நம்பிக்கை இல்லை. ஆனால் அன்றைக்கு சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், தங்களுக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தவர்களுடைய அந்த செயற்பாடு, அந்த பக்குவம், அதை எவரும் மீற முடியாது. அது மிக மிக உயர்ந்த ஒரு பங்களிப்பு, ஒரு அர்ப்பணிப்பு. அதற்கு அதிக முறையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதில் விடுவோம், பரவாயில்லை என்னுடைய இனம் வாழட்டும் என்று சொல்லி தந்த உயிரை பணையம் வைத்து முன்னாலே வருகிற அந்த அர்ப்பணிப்புக்கு நிகராக வேற எதையும் சொல்ல முடியாது. அது அன்றைக்கே சொல்றீங்க, பதிவுகள் இருக்கு, பார்க்கலாம். அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் மிக உயர்ந்த என்னுடைய இன விடுதலை போராட்டத்திலே அது வெவ்வேறு வடிவங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கும். ஆனால் எந்த வடிவத்தை எடுத்தாலும், எந்த காலகட்டமாக இருந்தாலும், என்னுடைய உயிரை நான் அதற்கு கொடுக்கிறேன் என்று முன் வந்த அர்ப்பணிப்பை போல அதற்கு நிகரான அர்ப்பணிப்பு வேற எதுவுமே கிடையாது. அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவளோ அதில் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த நிலைப்பாடு தொடர்ச்சியாக நான் வைக்கிறேன். ஆனபடியினால்தான் இந்த இன விடுதலைக்காக முயற்சி செய்கிற மிக பிரதானமான கட்சி, நாங்கள் ஒரு இனம் என்று முதலிலேயே வரையறைத்து அறிவித்த கட்சி, தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்ற கட்சியில தான் அப்படியானவர்கள் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் இருக்க வேண்டியது இந்த கட்சியில தான், வேற எங்கேயும் இல்லை. இந்த கட்சிக்கு தான் நீங்கள் உரியவர்கள். இதுதான் அதற்கான கட்சி. ஏனென்றால் எங்களுடைய அர்ப்பணிப்பை விட பல வழங்கக்கூடிய அர்ப்பணிப்பு உடையவர்கள் நீங்கள். நாங்கள் வீரப்பணம் வைக்கிறோம், நாங்கள் எங்களை அறிவப்பா வைக்கிறோம், அது செய்யறோம், இதை செய்யறோம், வேற இன்னும் ஓடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். வீரப்பணம் வைக்கிறது, உயிர்ப்பணம் வைத்து போராடியவர்கள், எங்களை விட கூடுதலான அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் இருக்க வேண்டிய கட்சி இந்த கட்சி. அவர் ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எனக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லை, ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர் போராடியவர்களை நான் மதிக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாகின்றது? ஆயுத போராட்டத்தை மதிக்கவில்லை என்றால் போராடியவர்களை மதிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். நீங்கள் இப்போது அந்த காணொலியிலே நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். அவர் கூறிய விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் தெளிவாக கூறுகிறார். தமிழர் தாயத்துக்கான விடுதலை போராட்டத்தில் போராளிகளின் அர்ப்பணிப்பு குறித்தும் அவர்களை தமிழ் தேசிய அரசியலில் இணைத்து பயணிப்பது தொடர்பிலும் அவர் திடமாக கூறிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த கட்சி என்பது அவர்களுக்குரியது. அவர் உண்மையில் சரியாக கூறியிருக்கிறார். அந்த கட்சி போராட்டத்தோடும் போராட்டத்தின் பால் அந்த போராட்டத்துக்காக அர்ப்பணிப்பு செய்த அந்த வடக்கு கிழக்கு மக்களுக்குரிய கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி, அவருக்குரிய கட்சி இல்லை என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அவர் இன்று முன்னாள் போராளிகள் பற்றி மிகவும் ஒரு சிலாகித்து பேசுகின்ற போது உண்மையில் சுமந்திரன் மீது எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு விடயத்தில் நிதானமாகத்தான் இருக்கிறார். அதாவது ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் முன்னாள் போராளிகளையும் அவருடைய தியாகங்களையும் மதிக்கிறார் என்கின்றார். ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது முன்னாள் போராளிகள் பலர் மீது அன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ்
பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பல வழக்குகளை தாக்கல் செய்தார்கள். பலர் அதில் கைது செய்யப்பட்டார்கள், பலரை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளி என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். ஏப்ரல் 21 தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்த போது 23ஆம் தேதி எனக்கும் இன்னும் சில முன்னாள் போராளிகளுக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு கொழும்புக்கு வருமாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டோம், இந்த தாக்குதல் சம்பவத்துக்காக மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அழைப்பு கடிதங்கள் கொழும்பிலிருந்து அனுப்பப்படுகின்றன. இவ்வாறான ஒரு பின்தங்கிய கிராமங்களிலிருந்து வடக்கு கிழக்கிலிருந்து கொழும்புக்கு செல்வது என்பது ஒரு ஏற்புடைய காரியமாக இல்லை, அது நீண்ட செலவுகளை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைத்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவினருடைய அலுவலகங்களில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறினோம். அது தொடர்பாக தாங்கள் கதைப்பதாக சொன்னார்கள். அதுபோல எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் சுமந்திரன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருந்தார். முன்னாள் போராளிகள் விடயத்தில் தாங்கள் எந்த விதமான அக்கறையும் காட்ட மாட்டோம், அது தொடர்பாக எங்களுடன் பேச வேண்டாம் என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கியிருந்தார். சுமந்திரன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருந்தார். முன்னாள் போராளிகள் விடயத்தில் தாங்கள் எந்த விதமான அக்கறையும் காட்ட மாட்டோம், அது தொடர்பாக எங்களுடன் பேச வேண்டாம் என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு விடுதலை போராட்டத்தை ஏற்கவில்லை என்பது அவர்களுடைய மறைமுகமான கருத்தாக இருந்தது. தற்போதுதான் அந்த உள்ளிருந்த பொய்யான ஒரு எண்ணப்பாடு வெளியில் வந்துவிட்டது என்பது தற்போது வெளிச்சமாக இருக்கின்றது. அவர் என்ன கூறினார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் என்ன கூறுகின்றார்? அவர் தொலைபேசி அழைப்படுத்த எங்களுக்கு உதவ மாட்டீர்களா என்ற போது காட்டமான ஒரு பதிலை சொல்லி அந்த பதிலை அவர் முறித்து கொண்டதாக கூறுகிறார். இவ்வாறான சூழ்நிலையில் எப்படி இப்போது மட்டும் அப்படி மாற முடியும் என்ற கேள்வி பலராலும் பரவலாக எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள் சுமந்திரன் தொடர்பிலும், சுமந்திரன் அவர்கள் இனப்படுகொலை தொடர்பாக எவ்வாறான நிலைப்பாடுகளோடு இருக்கிறார் என்பது தொடர்பிலும் மிக அழகாக ஒரு அவருடைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகே, அது நிராஜ் டேவிட் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தா என்ற கேள்வி பலரிடம் இருக்கலாம். சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் நிலையான கொள்கையோடு தான் இருக்கிறார். இனப்படுகொலையை விசாரிக்க கோருவது எவ்வளவு ஆபத்தானது என்று அவர் கூறுகிறார். ஆனால் அதன் பின்னர் அது எவ்வளவு இவருடைய சுமந்திரனுடைய கூற்று தமிழினத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது என்று அரசியல் ஆய்வாளர் குணா கவியழகன் அவர்கள் தொடர்ந்து நிராஜ் டேவிட் அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து அவருடைய கருத்தையும் பதிவு செய்கிறார். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். சுமந்திரன் என்கின்ற வழக்கறிஞரின் வாத திறமை பற்றி தமிழ் மக்கள் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. கருப்பை வெள்ளை என்று நிரூபிப்பதிலும், வெள்ளையை கருப்பு என்று மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பதிலும் சுமந்திரனுக்கு நிகர் சுமந்திரனேதான். ஆனால் சுமந்திரனின் மும்மொழி தேர்ச்சியும் வாதத்திறமையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் மக்களுக்கு நன்மை பகைக்கின்றதா என்று கேட்டால் அநேகமான நோக்கர்கள் இல்லை என்றுதான் பதில் கூறுகின்றார்கள். இதற்கு பல உதாரணங்கள் சுட்டிக்காண்பிக்கப்படுகின்றன. அண்மையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு சுமந்திரன் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். இனப்படுகொலை என்பது ஒரு சர்வதேச குற்றமாகவும் இருக்கிறது. சர்வதேச குற்றவியல் சட்டத்திலே அது ஒரு குற்றமாக இருக்கிறது. சர்வதேச குற்றவியல் சட்டத்திலே இருக்கிற குற்றங்களிலே மிக உயர்ந்த குற்றமாக இருப்பது இனப்படுகொலை என்கின்ற குற்றம். அதே வேளையிலே சர்வதேச சட்ட நிபுணர்கள் சொல்லுவார்கள், நிரூபிப்பதற்கு மிகவும் கடுமையான கஷ்டமான குற்றமும் இனப்படுகொலை என்கின்ற குற்றம், மற்ற எல்லா குற்றங்களையும் விட. ஏனென்றால் நோக்கம் என்ன நோக்கத்தோடு இது செய்யப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். மற்ற சர்வதேச குற்றங்களுக்கு அந்த தேவைப்பாடு கிடையாது. ஆகவே அதை குறித்து நான் சொன்ன சில கருத்துக்கள், அதாவது இனப்படுகொலை என்ற சர்வதேச குற்றவியல் குற்றம் நடந்ததா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு அதை நிரூபிக்கிற கஷ்டத்தின் காரணமாக அது இல்லை என்ற பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது. ஆகவே அது ஒரு சட்ட வியாக்கியானமான ஒரு விடயம். யாராவது நீதிமன்றத்திலே போய் ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு எண்ணத்திலே வந்தால் அதற்கான சாட்சியங்கள் என்ன இருக்குது என்பதை ஆராய்ந்து சரியான சாட்சியங்கள் இன்னும் இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, இப்பொழுது இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சாட்சியங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதுக்கு பிறகு பதிவு செய்ய. அதை போலத்தான் இது. இந்த வேளையிலே இருக்கிற சாட்சியங்களை வைத்து இந்த நிரூபிப்பதற்கு கஷ்டமான விடயத்தை நிரூபிக்க போய் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்ற தீர்ப்பை நாங்கள் பெறுவது புத்திசாலித்தனமான விடயம் அல்ல என்ற கருத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன்.
ஆனால் அந்த கருத்தை சொன்னதை வைத்துக் கொண்டு பலர் இனப்படுகொலை இல்லை என்று இவர் சொன்னார், இனப்படுகொலை இல்லை என்று இவர் சொன்னார் என்று இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுமந்திரன் தனது வாதத்திறமையினால் வழங்கிய இந்த பதில் எப்படி தமிழ் மக்களுக்கு பாதகமாக அமையும் என்று விளக்குகின்றார் பிரபல அரசியல் விமர்சகர் குணா கவியழகன். சுமந்திரன் இப்ப இந்த 2 நாட்களுக்கு முன்னம் உங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சியில் என்று நினைக்கிறேன் ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அந்த வீடியோ கிளிப் பார்த்து அவர் அது இந்த கேள்வியை கேட்கும்போது சுமந்திரன் அதற்கு அழகாக பதில் சொல்றார். எப்பொழுதுமே ஒரு 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 கட்சியினுடைய பேச்சாளருடைய திறமையை அதுதான் தனக்கு எதிராக வரக்கூடிய விடயங்களை தனக்கு சாதகமாக மாற்றுவது. அந்த திறமை யாருக்கு இருக்கிறதோ அவரைத்தான் கட்சி பேச்சாளராக, அரசாங்கத்தினுடைய பேச்சாளராக, ஊடக பேச்சாளராக, இராணுவ தரப்பு பேச்சாளராக நியமிப்பது வழமை. அதற்கான திறமை என்னவென்றால் தனக்கு எதிராக வரக்கூடிய, தன்னுடைய கட்சிக்கு தன் சார்ந்தவர்களுக்கு எதிராக வரக்கூடியதை தனக்கு சாதகமாக திருப்பும் வல்லமை பெற்றது. இவர் அடிப்படையிலே ஒரு சட்டவாளர். அப்ப இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் சொன்னால், இந்த திறமை தன்னிடம் இருக்கிற இந்த திறமையை கையாண்டு தான் அந்த பதிலை அளிக்கிறார். அதாவது தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த பொது புத்தியை எப்படி கையாள்வது என்ற அந்த 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 விடயத்தை அவர் அழகாக செய்து முடிக்கிறார். அவர் சொன்ன பதில் எப்படி என்றால், நாங்கள் இப்பொழுது இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது. நாங்கள் இனப்படுகொலை விசாரணையை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்து அந்த விசாரணையை கோரினால் எங்களிடம் போதிய அளவு சாத்திய கூறுகள் இப்போது இல்லை. போதிய அளவு சாட்சியங்கள், அதாவது அரசியல் சாத்திய கூறுகள் போதாமல் இருக்கிறது, அரசியல் சாட்சியங்களும் போதாமல் இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை இனப்படுகொலை என்று கொண்டு வழக்கு போட்டு அல்லது அதற்கான முயற்சிகள் எடுத்து தீர்ப்பு எங்களுக்கு எதிர்மாறாக வந்தால் இது எங்களுடைய அரசியலை, மொத்த தமிழ் மக்களுடைய அரசியலையும் பின்னெடுத்து விடும். இதை கேட்கும் போது மிகச் சரியான ஒரு வாதம் மாதிரி தான் பொது புத்திக்கு தோன்றும். பொதுமக்களுடைய பொது புத்திக்கு ஒரு கேஸை போட்டு, தேவையில்லாமல் ஒரு கேஸை போட்டு ஒரு பாதகமான அரசியல் சூழலில் போதிய சாட்சியங்கள் இல்லாட்ட எதிர்மாறான ஒரு தீர்ப்பை, ஒரு சர்வதேச நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வர்றது யாருக்கு என்ன லாபம் சொல்வது சரி போலிடும். இதுதான் ஒரு திறமையான கட்சி பேச்சாளர்களுடைய வல்லபம் என்று சொல்லலாம். ஆனால் இது உண்மையில் இது மக்களை ஏய்க்கும் ஒரு தந்திரம். சொந்த மக்களை இவ்வாறு ஏய்ப்பது ஒரு அரசியல் அயோக்கியத்தான். கேள்வி இனப்படுகொலை என்ற நிலைப்பாடு தொடர்பாக அவருடைய கருத்து என்ன? நடந்தது இனப்படுகொலை இல்லையா? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னதான் கேள்வி. அந்த கேள்வியை அப்படியே மடைமாற்றி வேறொரு தளத்தில் வைத்து சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்தால் ஒரு பாதகமான ஒரு அரசியல் சூழல் நிலவுகின்ற நேரத்தில், போதிய சாட்சியங்கள் இல்லாத தருணத்தில் நாங்கள் எதிர்மறையான ஒரு தீர்ப்பை நாங்கள் பெற்று வந்தால் அதுக்கு யாருக்கு என்ன லாபம்? கேள்வி அது இல்லை. அது பாதகமான அரசியல் சூழலாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சாட்சியங்கள் போதாமல் இருக்கலாம். அது 2வது பட்சம். தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைத்துவமாக தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலையா இல்லையா? உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதான் கேள்வி. அந்த நிலைப்பாட்டை அவர் தெளிவாக, அந்த நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கவும், அந்த பொது புத்தியை குழப்புவதற்காக அவர் மேலும் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் காட்டுகிறார். தான் ஒரு சட்டவாளர், தன்னிடம் வருகின்ற நபர்கள் இவ்வாறு கேசுகளுக்கு ஆக்கள் வருவார்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக. போதிய அளவு சாட்சியங்கள் இல்லாவிட்டால் நான் அவர்கள் என்னுடைய கிளையண்ட், என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்றதை வைத்து நான் சொல்லுவேன், சாட்சியங்கள் போதாமல் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாங்கள் இதை வழக்கை தொடுத்து வீணான செலவும் வீணான அலைச்சலுமாக போய் முடியும் என்று நான் அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவேன் என்று சொல்வேன். இந்த கேள்வி பார்த்தா அதுவும் சரி போலதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டுட்டாங்கள் என்று வாழ, ஒரு தகப்பன் மகனை கொண்டுட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டாங்க. தகப்பன் சொல்ற இந்த பிள்ளையை கொலை செய்தாங்க. இவர் கேட்கிறார் சாட்சியங்கள். சாட்சியங்கள் போதாம இருக்கு, சாட்சியங்கள் இருக்கா, சாட்சியங்கள் என்ன இது இருக்குது, இது போதாதுன்னு இருக்கக்கூடும். அவர் ஒரு சட்டவாளராக இருக்கும், அது போதாம தெரியக்கூடும். அதற்காக சொல்ல முடியுமா, நீ இதை கொலை என்று சொல்லாதே என்று சொல்ல முடியுமா? சாட்சியங்கள் போதாமல் இருக்குது என்பதற்காக நியாயம் நீதி கேட்பவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இவர் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஒரு தந்தையாக அவர் அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? நடந்தது கொலை என்று இப்போது நாங்கள் கேட்க வேண்டாம், அதை வேறு வகையாக கேட்போமா? வேறு வகையாக கேட்க முடியுமா? அது மகனுடைய
கொலைக்கு தகப்பனுடைய நிலைப்பாடு அதுதான் கொலை நடந்தது. அதுபோல தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நீ இருந்தால் நடந்தது இனப்படுகொலையா இல்லையா என்பதை நிலைப்பாடு நீ எடுக்க வேண்டும். அதை எவ்வாறு அணுகுவது, அதை தமிழ் அரசியல் எவ்வாறு சாதகமாக பயன்படுத்துவது என்று இரண்டாவது பட்சம். அது இரண்டாம் பட்சம். முதலாவது பட்சம் அவர் நிலைப்பாடு எடுக்க வேண்டும். நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை அவர் உறுதியாக நிற்க வேண்டும். இப்போது அதனையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய குரல் பதிவையும் பார்த்திருப்பீர்கள். அவர் எவ்வாறு ஒரு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று. அது தொடர்பாக இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ஆனந்த சௌகரி அவர்கள் ஒரு கடுமையான கருத்தை முன்வைக்கின்றார். சுமந்திரன் மீது தாக்குதலுக்கு முற்பட்டார்கள் என்று 4 முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலையை பாருங்கள், அவர்களுடைய இப்போதைய சூழ்நிலையை பாருங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கையில்லாமல் இருந்தவர்கள் தாக்குதலுக்கு முற்பட்டார்களா? அவர்களை கண்டாலே எனக்கு நெஞ்சம் பொறுக்குதில்லை என்று ஆனந்த சங்கரி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறார். அவர்களும் முன்னாள் போராளிகள். அதனையும் நீங்கள் இப்போது பாருங்கள். 4 பேர் சுதந்திரனை கொல்ல போனேன்னு சொல்லி ஒரு 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 மாயை உருவாக்கி அவர்களை மேற்பிடிச்சார். ஆனால் எந்த விதமான ஆயத்தொகையும் பண்ணவில்லை. பிடிக்கல. ஒரு எனக்கு அந்த 4 பொருட்கள் 4 பேரில் ஒரு தடவை கையில் ஒரு கையில் இவ்வளோ மணிக்கட்டுக்கு, மற்ற எதிரிக்கு இந்த தோல் முட்டிலேருந்து கையில். 3ஆம் எதிரி கடைசி காலத்தில் 3 மாதம் சுயநிலவற்று ஆஸ்பத்திரியில் இருந்தவர். யுத்தம் முடிய நேரத்தில் ஆஸ்பத்திரியில் 3 மாதமே இருந்தவர். 4ஆம் ஆள் அவன் கதையை துறக்கிறோன்னே அழுகிறான்னா அந்த பிள்ளைவருக்கு 3 வயது பிள்ளை ஒன்றுக்கு என்ன ஹோல் இந்த ஹார்ட் இதயத்தில் ஒரு ஓட்டை, அதுக்கு 6 லட்சம் பணம் தேவைன்னு சொல்லி அந்த பொடியனுக்கு தம்பி என்று சொல்றதே நல்லதான் இல்லை. செம்பை பெற்று போய் இந்த 4 பேரையும் பிடிச்சி வச்சுக்கணும். மனச்சாட்சியாட்டு சாமத்துக்காக நான் சுதந்திரத்துக்கு இந்த ஜனாதிபதியே தன்னை கொல்ல வந்தன மன்னிப்பு போட்டு விடுறேன். இது உண்மை கொல்ல முறையில் அவங்க யாரும் பிடிக்கிற ஒரு மன்னர் ஒரு கம்பலகாமம் மற்றும் செம்பியம் பெற்று மற்ற அப்பாவிகள். நான் கேட்கிற சம்பந்தம் சத்தியம் ஒன்று பண்ண நான் பேர மூட மாட்டேன். இந்த பிள்ளைய கொண்டு சத்தியம் பண்ணி அவர்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கேன். அல்ல பிள்ளைய கொண்டு சத்தியம் பண்ணி சம்பந்தப்பட்டதாக நான் நம்ப இல்லைன்னு சத்தியம் பண்ணேன். அது சரி. இப்படி ஒரு குற்றவாளியாக இருந்து கொண்டு அப்பாயும் மக்களை வதைச்சு கொண்டு அந்த குடும்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நீர் அப்போ ஒரு சமாதானம் பேசு எங்களுக்கு. இவர் சமாதானம் பிடிக்க இவர் நீதிவான். அவர் எங்க வைத்து சொல்லியிருப்பார். சரி நீங்க சொன்னதெல்லாம் சரி. ஏன்னா நானும் அப்படித்தான் சொன்னால் விடுதலை புலிகள் தான் கூட தமிழ் கொண்டு நானும் அப்படித்தான் சொல்லிக்கிறேன்ம்மா, நீங்க அதையே செய்யுங்க. நான் அம்மா கேட்டா நீங்க அம்மா மனச்சாட்சியில் போகணும். பிள்ளையோட்டிகள் பிரச்சனை பாவம் அந்த குடும்பங்கள் எப்படி கஷ்டப்படுவேன் தெரிஞ்சிருக்கு. தயவு செய்து அவரை விடுங்கன்னு நான் கேட்டேன். அவருக்கு இந்த சட்டத்தையும் சொன்னேன். இந்த சட்டத்தின்படி விடலாம். அதுக்கு என்றால் ஒரு குழுவாக ஜனாதிபதியை கொண்டு அமைப்பிச்சு ஜனாதிபதியை மூலமாக அவரை விடுவிக்கலாம். அது ஒரு பக்கம் போகும். இப்போ இந்த சம்பந்தமாக நான் மேற்கொண்டு கொள்ள வேண்டிய தேவையில் உங்களுக்கு புரியும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இவ்வாறான சூழ்நிலையில் சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் தமிழ் தேசியத்தில் ஒரு பொறுப்பு நிலைக்கு வருவாராக இருந்தால் அது ஒரு பெரும் ஆபத்தில் முடிந்துவிடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்காக போட்டியிட்ட தலைவர் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய யோகேஸ்வரன் அவர்கள் அன்றைய நாளிலே நேரடியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சுமந்திரன் இந்த பொறுப்புகளுக்கு வருவாராக இருந்தால் தமிழ் தேசிய நீக்கம் என்பது தவிர்க்க முடியாது, நடந்துவிடும் என்று. ஆனாலும் கூட அந்த தேர்தலில் சுமந்திரன் தோற்கடிக்கப்படுகிறார். இல்லை, நான் தான் அந்த கட்சியிலே பொறுப்புகளில் இருப்பேன் என்று பிடிவாதத்தோடு வந்து இந்த தமிழ் தேசிய நீக்கத்தில் சுமந்திரன் ஒரு சூறாவளியாக வெற்றி பாதையிலே பயணித்து அமோக வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார். பல தமிழ் தேசியவாதிகள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சுமந்திரனின் கை ஓங்கி இருக்கின்றது. இப்போது நீங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கூறுகிறார். இதில் எம்முடைய கருத்துக்கள் யோகேஸ்வரன் என்ன கருத்தை கூறுகிறார் என்று நீங்கள் இப்போது பாருங்கள். அண்ணன் சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் சிறந்த ஒரு சட்டத்தரணி. ஆனால் அவரோடு நான் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் என்ற திரியிலே அவர் வந்த காலம் தொடக்கம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர் பல இடங்களிலும் கூறி வருகின்றார். சொல்லுகின்றார் சர்வதேச விசாரணை முடிந்தது, நீ கேட்க முடியாது என்று சொல்லுகிறார். எங்களுக்கே பாடம் படிப்பிப்பார்கள் இந்த கூட்டமை. நீங்கள் அது சம்பந்தமாக கதைக்க முடியாது என்று சொல்வார். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை நாங்கள் எங்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்கள், ஆலோசனைகள், ஆதரவுகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், இனப்படுகொலை என்று போனார் என்றெல்லாம் சொல்லுவார்.
அதே நேரத்தில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு சொற்பிரயோகமும் உண்மையான தமிழ் தேசியத்தை பாதிக்கிற விதத்திலேயே இருந்து வந்தது. அவை தமிழ் தேசியத்தை பாதிக்கின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்ற அண்ணன் சுமந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தலைவராக வந்தாரா இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து தமிழ் தேசியம் இல்லாமல் போய்விடும். அது இலங்கை தமிழரசு கட்சி இதுவரை கொண்டிருந்த கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் பாதிக்க செய்துவிடும். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக அண்ணன் சுமந்திரன் வருவதற்கு பொருத்தமற்றவர். இப்போது எல்லோரும் கூடுதலாக கூறக்கூடிய பதில் சுமந்திரனுடைய அறிவு திகழ்ச்சிக்கு அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய திறமைக்கு நிகர் ஆரம்பில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய திறமை என்பது உண்மையில் அவருக்கே சொந்தமானது. அவர் கருத்துக்களை சட்ட ரீதியாக மிகவும் லாபகமான சொல்லாடல்களை பயன்படுத்தி தவித்து செல்வார். அதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய சட்ட புலமை என்று இன்று பலரும் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு உணர்ந்து வருகின்ற போது மாகாண சபை தேர்தல் ஒன்று வடமாகாணத்தில் இடம்பெறுமாக இருந்தால் அதனுடைய அறுவடையை இந்த கட்சி அறுவடை செய்து கொள்ளும். சுமந்திரனுடைய நிலைப்பாடு, சுமந்திரன் யார், சுமந்திரன் யாரில் நிகழ்ச்சி நிரலில் இயங்குகிறார், சுமந்திரனை நம்ப முடியாது என்று நாம் கூறவில்லை. மூத்த ஊடகவியலாளர் இரா துரைரட்னம் அவர்களும் ஒரு கருத்துக்களை பதிவு செய்கிறார். சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல் புரியாமல் இருக்கிறது என்று. இப்போது அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அவே இந்த மன உணர்வுகளை சுமந்திரன் போன்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நான் நினைக்கிறேன், அது அவர் புரிந்து கொள்ளுகிறார் இல்லை. ஏனென்றால் அவர் வேறொரு நிகழ்ச்சி நிரல் இப்போது எனக்கு இப்போ அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், அவர் வேறொரு நிகழ்ச்சி நிரலிலே செயல்படுகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படும். இவ்வாறாக சுமந்திரன் முன்னாள் போராளிகளை சந்தித்து விட்டால் முன்னாள் போராளிகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களிலே பெரிய அளவில் கொண்டாடி தீர்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கருத்து மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து, எங்களுடைய தாய் தந்தையரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் நாங்கள் உங்களோடு வாழ விரும்புகிறோம் என்று ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து கூறினால் அதனுடைய அர்த்தம் அந்த கணவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதுபோன்றுதான் சுமந்திரன் அவர்கள் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அதில் போராடிய போராளிகளையும் அவருடைய தியாகத்தை மதிக்கிறேன் என்றால் அதற்கு பொருள் விளக்கம். அவர் சட்ட ரீதியாக அதற்கும் ஒரு தர்க்கம் கூடக்கூடிய நிலையில் இருப்பார். சுமந்திரனை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய அரசியலை சுருங்க செய்து விட்டார், சுருங்கி கொண்டு வந்து விட்டது. இதனுடைய ஆபத்து என்பது வெகு விரைவில் அழிவு என்கின்ற ஒரு சொல்லோடு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டம், அதே போன்று தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அரசினுடைய கடுமையான நடவடிக்கைகளுக்கு அப்பால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சவாலையும் எதிர்கொள்ளுகின்றார்கள். சட்ட பயங்கரவாதமும் தமிழ் மக்கள் மீது ஆங்காங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சட்ட பயங்கரவாதத்தினுடைய உச்சமாக என்ன இடம்பெறும் என்றும் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமந்திரன் முன்னாள் போராளிகள் மீது அன்பு பரிவோடு நடக்கின்றாரா, இல்லை இப்போது வரப்போகின்ற ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் அந்த மாகாண சபை தேர்தலில் தன் வாக்குக்கான சிறுக சிறுக வாக்கு கூட்டங்களை நடத்துகிறார். ஏனென்றால் அவருடைய காணொலிகளிலே கீழ்ப்பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் வீட்டு சின்னத்துக்கு புள்ளடி என்ற ஒரு அடையாளம் இருந்திருக்கும். அந்த வீட்டு சின்னத்துக்கு புள்ளடி என்கின்ற போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் இது மாகாண சபை தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். முன்னாள் போராளிகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் மாற்றுக்கருத்தோடு இருந்த ஒருவர் அதனை மாற்றிவிட்டு வருகிறார், மாறி மாறி கதைக்கிறார் என்றால் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இதில் பொறுப்பான பதில்கள் இருக்கின்றன. பல ஆதாரங்கள் என்று காணொலிகளாக உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். சுமந்திரனும் ஒரு முறை தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் கோபப்படுவது, எல்லாரோடும் கோபித்துக் கொள்வது, எல்லாவற்றுக்கும் சட்ட ரீதியாக கடிதங்கள் எழுதுவது, எல்லாவற்றுக்கும் சட்டத்தை கையில் எடுப்பது எல்லாம் தவிர்த்து மக்களின் கேள்விகளையும் ஊடகங்களின் கேள்விகளையும் பதில் சொல்லுவதற்கு தயாராக வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் சுமந்திரன் இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு சொல்ல போகிறார், அவருடைய பதில் என்னவாக இருக்க போகிறது, அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார். இல்லை, நான் அன்று அவ்வாறு கூறவில்லை, இவ்வாறு கூறவில்லை, இந்த முன்னாள் போராளி கதைக்கவில்லை, இவையெல்லாம் பொய் என்றால் இது அன்று அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது வெளியான காணொலி தான் இப்போது அந்த முன்னாள் போராளியின் குரல் பதிவு. இவ்வாறாக பல சூழ்நிலைகளில் பல விடயங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. எது எவ்வாறு இருக்க போகிறது, எப்படி நடக்க போகிறது என்பதெல்லாம் இன்று வரையும் கேள்வியாக இருக்கிறது. எனவே இனிவர போகின்ற நாட்களில் இது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் என்ன பதில்களை கூறப்போகிறது,
ஒட்டுமொத்தத்தில் தொடர்ந்து இது ஒரு தொடர்ச்சியாக விடைகள் இல்லாத வினாக்களாக செல்ல போகின்றதா, அல்லது தமிழ் மக்களை யாரும் ஏமாற்றலாம் என்கின்ற சூழ்நிலையை நோக்கி நகர்த்த போகிறதா, அல்லது தமிழ் தேசியத்துக்காக அர்ப்பணிப்பு செய்தவர்கள் முழுமையாக அப்புறப்படுத்த போகிறார்களா என்கின்ற சந்தேகம் தொடரும். எனவே இது சுமந்திரனுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்கள் மீது யார் பிழையான ஒரு அர்த்தத்தை கற்பிக்க முற்பட்டாலும் அவர்கள் தொடர்பில் கேள்விகள் கேட்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் பதிலாக இருக்கின்றது. ஊடகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசியல் தலைமைகளின் பொறுப்பாக இருக்கின்றது. மக்களுக்காக பணியாற்ற வந்துவிட்டால் பதில்களும் கேள்விகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த சூழ்நிலையில் சுமந்திரனுடைய உண்மையான உருவம் அல்லது உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் பலரும் தொடர்ச்சியாக குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்று விட்டால் அவர் புனிதராகிவிட முடியாது, அல்லது அவர் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று விட்டால் முன்னாள் போராளிகளை சந்திவிட்டால் புனிதராகிவிடாது. கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் அவருடைய நிலைப்பாடுகளை முழுமையாக மனம் துறந்து பேச தயாராக இருக்கிறாரா என்கின்ற கேள்விகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள்.